பேப்பரை பார்த்தாலும் டிவியை திருப்பினாலும் 1,00,000 கோடி ஊழல், 2,00,000 கோடி ஊழல் அப்படின்னு தான் நியூஸ் வருது. இந்த பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னே தெரியல. ஒருவேளை பசி எடுத்தால் கணத்தை வறுத்து தின்றுவீங்களான்னு தெரியல. உங்களுக்கு ஓட்டு போட்ட ஒவ்வொரு பாமரனும் இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்களா, பார்க்கலையா, உங்களுக்கு தெரியுமா, தெரியாதா, இல்லை தெரிஞ்சும் கண்டுக்காமல் இருக்கீங்களா அப்படின்னு தெரியல. இந்த ஐயாவுக்கு வயசு 65, 2 பிள்ளைங்க. ஒரு புள்ள பைக் ஆக்சிடெண்ட்டில் கண் பார்வை இழந்துட்டான். ஒரு பொண்ணு அது கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவன் புருஷன் குடிச்சிராக போய் அந்த பொண்ணை வாழை வெட்டி ஆக்கி விட்டான். ஆனால் வீட்டில் ஓய்வெடுக்க வேண்டிய வயசில் இந்த ஐயா உழைக்கிறாரு. காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9:30 வரைக்கும் உழைக்கிறாரு. அவருக்கு எவ்வளோ தெரியுமா கூலி? வெறும் 50 ரூபாய். ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு சுண்டல் விற்றாருன்னா 50 ரூபா கிடைக்கும். அதுக்கு இந்த ஐயா 8 கிலோமீட்டர் நடக்கிறாருங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களோட நிலைமையும் இப்படி தான் இருக்குது. ஆனால் நம்ம ஒவ்வொரு செய்தியெல்லாம் பார்க்குறப்போ வயிறு எரியுது. இதுக்காக நாங்கள் ஓட்டு போட்டோம், இதுக்கு அவங்கள தேர்ந்தெடுத்தோம். சொல்லுங்கள். இன்றைக்கி பல பேர் குடிச்சிரா போய் சாவுறோம். அதுக்கு காரணம் நீங்கள் தான். இந்த குடியை நிப்பாட்டுங்க, டாஸ்மார்க்கை மூடுங்கன்னா கேட்குறது கிடையாது. எவனா ஏதாவது கேட்டான்னா உடனே அரெஸ்ட் பண்ணுறது, கூட்டு போய் கையை காலை ஒடிக்கிறது. மக்கள் மேலே கொஞ்சமாவது அக்கறை வச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த நாடு நல்வழி வரும். பல ஏழைகள் பசியோடையும் பட்னியோடையும் தூங்குறாங்க. தயவு செய்து சொல்கிறேன், மக்களுடைய சாபத்தை சம்பாதிக்காதீங்க. பணத்தை ஒன்றும் வறுத்து திங்க முடியாது. எத்தனையோ பேர் வீடு வாசல் இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், இந்த மாதிரி 65 வயசுலையும் 70 வயசுலையும் கஷ்டப்பட்டு அரை வயத்துக்கும் கால் வயத்துக்கும் கஞ்சியை குடிச்சிட்டு கிடக்கிறாங்க. அவங்களையும் ஒரு கண் பாருங்கள். நீங்கள் 8 தலைமுறை 9 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டு பல பேரை பட்னியை போட்டு சாகடிக்காதீங்க. எங்கே பார்த்தாலும் 1,00,000 கோடி 2,00,000 கோடி கொள்ளை. அடே பாவீங்களா!